வணக்கம். இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது உங்கள் ஜாதகமும் ஏமாற்றமும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் ரீதியாக எந்த பாவத்தின் ரீதியாக எந்த கிரகத்தின் ரீதியாக ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் அளவுக்கு அதிகமாக பெருகிக்கிட்டே வருது. எல்லா விஷயங்களிலும் ஆன்லைன் அப்படிங்கிறது உள்ள இன்றைக்கி பிரச்சனைகள், நிறையா பிரச்சனை, பல பேர் பலவிதமான பிரச்சனைகளில் பல விதங்களில் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. அதை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஆன்லைன் மோசடினா என்ன, ஆன்லைன் என்ன, அது எந்த பாவத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் அப்படிங்கிறது 3ஆம் பாவம். அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இந்த மாதிரியான வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகளுக்கு பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிறது ஒரு காரகமாக சொல்லலாம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆன்லைனில் இருக்குது. சரி, இப்போது 3ஆம் பாவம் 3, 8, 12உடன் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் நம்ம ஏமாற்றப்படுவோம். ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது 3, 8, 12. அப்போ ஆன்லைனில் ஏமாற்றப்படுதல். அப்போ அந்த இடத்துல புதன் மட்டும்தான் கிரகத்துக்கு காரகமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்படிலாம் கிடையாது. நவகிரகங்களில் உங்களுக்கு கேதுவாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு சுக்கிரனாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு சூரியனாக இருக்கலாம், சில பேர் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி அப்படிங்கிற மாதிரி நவகிரகங்களும் 3ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அந்த செயல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்போ இந்த பதிவின் என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என் தற்சமயத்தில் என்னோடய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சில விஷயங்களில் ஏமாந்துட்டார் அப்படிங்கிறத அது ஒரு உதாரணமாக அவரோட ஜாதகத்தையே வச்சு விளக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைய பதிவு. சரி, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி எந்தெந்த விதத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆன்லைன், 8 அப்படிங்கிறது 3, 8 அப்படிங்கிறது ஒருத்தருங்க ஏமாற்றப்படுதல். இந்த 3, 8 பாவங்கள் போய் 12 பாவங்களும் தொடர்பு கொள்ளும்போது 3, 8, 1லிருந்து 12 பாவங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது எந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3, 8, 1ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அவங்க கொடுக்குற தகவல் அனைத்துமே பொய்யா இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி அதுக்காக பணம் கொடுக்குற நோக்கத்தில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஏமாந்து போய் பணம் கொடுக்குற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் 3, 8, 1. அதே மாதிரி 3, 8, 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணத்தை பன்மடங்கு பெருக்கி தர்றேன், இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கி அப்படின்னு எதிர்பாராத பணத்தை நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை ஆன்லைனில் ஏமாற்றக்கூடியது 3, 8, 2. 3, 8, 3 அப்படிங்கிறது பத்திரம், டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட், இதன் ரீதியாக ஒருத்தங்களை ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது 3, 8, 3ஆம் பாவம். 3, 8, 4 இந்த பாவம் தொடர்பு கொள்ளும்போது ஒரு வீடு, நிலம், வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் அது பேப்பர் சம்மந்தப்பட்ட வகையில், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட வகையில் ஏமாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுவே 3, 8, 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு சாட் பண்ணுறது, ஒரு காதல், இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாற்றப்பட்டு அபகரிக்கக்கூடியது அப்படிங்கிறது 3, 8, 5. இதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மனவேதனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சரி, அடுத்தது 3, 8, 6 இந்த பாவம் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக ஆன்லைன்லேயே அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவரும் அதை நம்பி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு முன்னாடி கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் எதிர்பார்க்காம அவங்க கொடுக்கக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா போலியான அனைத்து விஷயங்களுக்கும் அமௌண்ட்டே அனுப்பிச்சிட்டார். அதோடு அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 3, 8, 6 அப்படிங்கிறது வேலையின் ரீதியாகவும் ஏமாற்றப்படுதல். அதேமாதிரி கடன் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இது நூதனமான முறையில் ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதில் இருக்குது. 3, 8, 7 அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா திருமண புரோக்கரேஜ் மூலிமா ஏமாற்றப்படுதல். இப்போ ஆன்லைனில் பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் வரன் தேடி கொடுக்குறோம், உங்களுக்கு நல்ல வரன் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருப்போம் வருஷ கணக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு வாங்கிடுவாங்க. வாங்கினதோடு சரி அதோட அந்த ஆன்லைன் நிறுவனமே க்ளோஸ் ஆயிடும். சரி, அதுக்கடுத்து 3, 8, 8 அப்படிங்கிறது அபரிவிதமான ஆசையை தூண்டி ஏமாற்றுதல். இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்தா அதை பன்மடங்காக பெருக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அபரிவிதமாக ஏமாற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது இந்த 3, 8. இதில் மரணங்கள் நேரம் கூட வாய்ப்பு இருக்குது இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது. அதே மாதிரி 3, 8, 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது வெளிநாடு, வெளிமாநிலம் இதன் ரீதியாக ஒரு அக்ரிமெண்ட் ரீதியாகவும் பேப்பர்ஸ் ரீதியாகவும் அதே மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ரீதியாகவும் ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது எது? இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு வாங்கி தர்றேன்,
இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ஏமாற்றப்படுதல் இந்த 389. 310 அப்படிங்கிறது தொழில் சார்ந்த வகையில் ஏமாற்றப்படுதல். ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தில் அவங்களுடைய கௌரவம் அந்தஸ்தை பயன்படுத்தி அதே மாதிரி தொழிலை காட்டி போர்ஜரி பண்ணக்கூடியவர்கள் 3-8-10. 3-8-11 அப்படிங்கிறது நண்பர்கள், ட்ரஸ்ட்டு, சங்கம், சபை அதன் மூலியமாக ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது இந்த 3-8-11 பாவம். 3-8-12ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மூலியம் ஏமாற்றப்படுது. ஒரு இதில் அமௌண்ட்டை போடுங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பெரிய அளவில் பவுன்ஸ் ஆகி கிடைக்கும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக ஏமாற்றப்படுதுங்கிறது 3-8-12. மற்ற பாவங்களை விட 3-8-8, 3-8-12 இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஜாதகர் வந்து நிலை குலைந்து அவர் வந்து மரணத்துக்கு சமமான மரணம் நேரக்கூடிய ஒரு அமைப்பும் கூட இருக்கும். அதனால் இந்த பாவங்கள் அவரவர் ஜாதகத்தில் குருவோ, சனியோ, புதனோ, சுக்கிரனோ எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்தை பொறுத்து அந்த சம்பவத்தை முடிச்சு வைக்கும். ஒருத்தருக்கு 3-8-5 அப்படிங்கிறது இந்த இடத்துல சுக்கிரன் வருதுன்னு வைங்க, இவர் காதல் மூலியம் ஏமாற்றப்படுவார், கவர்ச்சியின் மூலியம் ஏமாற்றப்படுவார். அதே மாதிரி இந்த இடத்துல 3-8-9 அப்படிங்கிறது ஆன்மீகத்தின் ரீதி ஏமாற்றப்படுவார். இந்த இடத்துல குரு இருக்குதுன்னா ஒரு ஆன்மீகத்தின் ரீதி ஏமாற்றப்படுவார். அப்போ காரகம் அப்படிங்கிறதும் வேலை செஞ்சு அந்த சம்பவத்தை நிறைவு செய்யும். சரி, இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ண வந்தார். அப்போ பண்ண வர்றப்ப அவருடைய ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தை பார்க்க சொல்கிறாரு. சில நாட்களாக நமக்கு சரியில்லை மாதக்கணக்கில் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறோம், மாதக்கணக்குங்கிறப்ப திசா புத்திகளையெல்லாம் அந்தளவு வச்சுட்டு அந்தரம் சொச்சமங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்தரம் சொச்சம் அந்த காலகட்டத்தில் ஓடக்கூடிய கோச்சாரங்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறப்ப அவருக்கு அந்த காலகட்டத்தில் ஓடிட்டு இருந்த அந்தரம் வந்து சுக்கிரனின் அந்தரம் ஓடிட்டு இருந்தது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 3, 6, 8ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது. அதே மாதிரி சுக்கிரன் புதனின் நட்சத்திரத்தில் போச்சு. அவருக்கு புதன் ஏற்கனவே ஆல்ரெடி 5, 11ஆம் பாவத்துடன் தொடரும். அதே மாதிரி சூட்சமும் புதனின் சூட்சமே தொடர்பு கொண்டுச்சு. இந்த இடத்துல அவர் ஜாதகத்தை ஒரு 20 நாளில் பார்க்குறப்ப காதல் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஆன்லைன் மூலிமா மாட்டிக்கிட்டீங்களா சார், காதல், கவர்ச்சி இதன் ரீதியாக ஏதாவது பிரச்சனையில் சிக்கிட்டீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா, மாட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னோன்னா அப்போ அவர் சொன்னார், ஆமாம் சார், இப்படி ஆன்லைனில் வந்து யார் என்னென்னு தெரியாமல் வெளிநாடுகள்லேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த சாட்டில் நானும் சாட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கடைசியில் நின்றுது. நமக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை சார், ஆனால் இருந்தாலும் நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதில் ஒரு நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ சில மாதங்களில் நடந்த சம்பவத்தை இந்த புதனின் சூட்சமத்தை வச்சு ஒரு 20 நாள் நடந்தது. அந்த சூட்சமம் சுக்கிரனில் சுக்கிரனோட அந்தரத்தில் புதனின் சூட்சமம் நடந்தது. அப்போ ஒரு 20 நாள் டைம் கொடுத்த அவருக்கு அந்த நாட்களுக்கு அப்புறம் இந்த தொடர்பு இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே இது கட்டாயிரு சார், இல்லைன்னா அவங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறத அந்த 20 நாளில் சொல்லிடுவாங்க. ஒரு வரைமுறைக்குட்பட்டு நீங்கள் பேசுங்க, அதுக்கு மேலே பேச வேணாம்னு சொல்லி நம்ம ஒரு தகவல் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அவரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருந்துட்டு பொறுமையாக இருந்திருக்கிறார். அப்புறம் கடைசியில் அவங்க வந்து காதல் அப்படிங்கிற விஷயங்கள், பேச்சு, சாட்டிங் இதெல்லாம் தாண்டி அவங்க கடைசியில் ஒன்றில் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபைனலாக வந்துட்டாங்க. அது ஒரு பெண்ணோட இது தான். அப்போ உடனே இவர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க மோட்டிவேஷன் தெரிஞ்சோன்னா அந்த 20 நாள் இவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த சூட்சம் முடிஞ்ச ஒரு காலகட்டத்திலேயே டக்குன்னு அந்த ஃபோன் காலு, அந்த சாட்டாக இருக்கட்டும், அந்த வீடியோ காலாக இருக்கட்டும், வாய்ஸ் காலாக இருக்கட்டும் எல்லாமே கட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த 20 நாளுக்குள்ளே ஏதாவது ஒன்று நம்ம எங்கிட்ட வந்து ஒரு வாரத்தில் வந்து பார்த்தனால நம்ம இந்த அவேர்னஸை சொல்லிட்டோம். ஒருவேளை பார்க்காம இருந்து இவர் கண்டினியூட்டியாக இருந்து அந்த 20 நாளுக்குள்ளே இவர் இழப்பதை காட்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவர் பணத்தை கண்டிப்பாக இழந்திருப்பார். அந்த இழப்பின் மூலியமாக ஒரு மனவேதனை இழந்து கஷ்டப்பட்டு நிறையா விஷயங்கள் அசிங்க அவமானப்படக்கூடிய அமைப்பும் கூட வந்திருக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதோ, எந்த கிரகத்தின் ரீதியாக அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பெருகிருச்சு. இன்றைக்கி நியர்லாம் வந்து 2 பேர் நேரில் வந்து உட்காந்து பேசுகிறது அப்படிங்கிறது மட்டுமே உண்மையை தவிர, ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு ஆன்லைன் சாட்டிங்காக இருக்கட்டும், ஒரு வீடியோ காலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த காலகட்டங்களில்
பெரிய அளவு மோசடி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு வந்து ஆன்லைனில் யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சிக்கி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸான பதிவே தவிர வேறொன்றும் இல்லை. நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.